சந்தனா சார் நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட்டு அங்கே வந்து கவின் பேசுகிறப்போ அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆகிருக்குது. அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வேஷம் யார் ரோல் மாடலுங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார். அப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆனால் அதுக்கப்புறம் பெண் வேஷமே போடல. எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா நிறைய பேர் பெண் வேடம் கேட்டு நம்ம ஹீரோக்கள் எல்லாம் போட்டு ரொம்ப ரீச் ஆனது. ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல? உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். பண்ணுறேன் நான் கண்டிப்பாக. கதை அமையணும் இல்லை சார், கதை அமைஞ்சால் தான் கரெக்டாக பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு லேடி கேட்டப்பில் ஒரு கதை ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணுறேன். ஹீரோயின் மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு கேள்வி அண்ணன் கேட்டுறாரு. அந்த மைக்கை கையில் போட்டு கட்டினா இருப்போம், அவர் யாருக்குமே தர மாட்டேங்குது. ஒளிச்செல்லாம் வச்சுட்டு பேசிட்டு மேடம். இல்லை எல்லாரையும் கேட்கணும்ல, அதுக்காக மைக் வச்சுக்கிறீங்க தலைவா. இதே சரி எனக்கு நடந்தது, அதனால தான் இப்போ ஹீரோயின் மேடம் நீங்கள் சொன்னீங்க சந்தானா சார் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தார், அப்புறம் ஒரு வாரம் கழித்து தமிழில் என்னையும் கலாய்க்க அவர் கலாச்சாரத்தில் என்ன பயங்கரமாக பங்கமாக இருந்தது, அதை மட்டும் இல்லை. ஆக்சுவலாக அந்த மால் சாங்கில் வந்து ஒரு விக் ஒன்று வச்சுருந்தோம். அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதில் வந்து நான் ஆக்சுவலாக அதில் ஏதாவது க்யூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, நான் கான்ஃபிடென்ஸை வரவழைச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன். சரி, நம்ம க்யூட்டாக தான் இருக்கும், அந்த விக்கில் கேவலமாலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன். சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னாரு. அது வந்து இருந்த கொஞ்சம் நஞ்ச கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு. இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு பார்பி டால் ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க. இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி கண்ணாமண்ணான்னு வச்சு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இது பண்ணோம். ஆனால் அது மாதிரி தான் வேணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து பண்ணுற மாதிரி. சந்தானம் சார், இன்றைக்கி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலே தான் ஒரு ஆசை, அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அனுஷ்காவோட நடிக்கணும்னு ஆசை சொல்லுங்கண்ணே. நீங்கள் மாற்றி அனுஷ்கா மேலே ஆசை அப்புறமா நடிக்கணும்னு சொல்கிறீங்க. அவங்களோட வந்து ஜோடி ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தீங்களே இந்த கேள்வி. நீங்கள் சொன்னது இது. அப்போ நான் கேள்வி கேட்டப்போ சொன்னீங்க அனுஷ்கா மேலே ஆசை நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும்னு. ஓகே ஆமாம், அந்த ஆசை இன்னும் நிறைவேறல. அது ஏன் உங்களுக்கு? இல்லை, என்னென்னா நடிச்சிருக்கேன் அனுஷ்காவோட வந்துட்டு 2 படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன். அப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு படமே 2 நான் தான் நடித்தேன். பட் ஹீரோயினாக எதனா கேட்டிருப்பாங்க, அதனால் அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். கதை அமையணும்னா கதை அமையணும், அந்த கேரக்டர் கிடைக்கணும், இது எல்லாமே இது பண்ணணும். ஸோ அது கதை தானே எல்லாமே. நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா? சந்தானம் சார், ஆன்மீகத்தில் நீங்கள் நல்லா வெளிப்படையாக சொல்லுவீங்க. நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் ஆன்மீகவாதி, நான் கோயிலுக்கு போகிற நல்லா சொல்லுவீங்க. உங்கள் லைஃப்பில் ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃப்பை பண்படுத்துது? அப்புறம் இன்னொன்று முக்கியமாக, ஈசா போனேன், அவர் வந்து பணம் கேட்டார்னாரு, வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அது சும்மா காமெடி சொன்னது, இதை நீங்கள் தம்னைலாம் போட்டு விட்டுறாதீங்க. அப்புறம் சத்குருட்டு ஃபோன் வரும், ஏன்டா என்னை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காடின்ட்டு. இல்லை, அது வந்து ஆன்மீகம் வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ் வேணும் நமக்கு. ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும், இல்லை நம்ம செய்கிற வேலையில் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கிறதுக்காகட்டும், எதுவாக இருந்தாலுமே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னுடைய ப்ரெஸ் மீட், என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க. சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். படமும் அது மாதிரி தான் நான் எடுக்கிறேன். இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும். எப்போவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு, நகத்தை கடிச்சிக்கின்னு, சிந்திச்சுக்கிட்டு, சோகமாக இருந்துக்கிட்டு, பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே 1/2 மணி நேரம் பேசலாம், எல்லாம் சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும். இதுதானே பேஸ். அது வந்து எனக்கு ஆன்மீகத்தில் நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு. அதனால் அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஆன்மீகவாதி, கடவுள் கும்பிட்றவன் அப்படின்ட்டு. சார், நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் தான் கிங்கு, நீ தான் கிங்குன்னு டைட்டில் இருந்தால் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்கிறப்ப அவங்கவுங்க இப்படி ஒரு பரோபகாரமான எண்ணம், எல்லாருக்குமான எண்ணம். அதனால தான் அன்புச்செழியன் சாரும் வந்து அவங்க பொண்ணை அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அவங்களும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற எண்ணத்தில். ஆமாம், இது நம்ம படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல, அவங்களும் நான் தான் கிங், அவங்க சொல்கிற ரிவ்யூ வச்சு தான். அந்த மாதிரி ஒரு எல்லாருமே அவங்க தொழிலில் சொல்கிறத, இப்போ இவர் சொல்ல 2 தடவை நான் தாங்க கிங் அப்படின்னு, அந்த மாதிரி தான் அது. வாங்கிட்டீங்களா? ஆமாம், மைக்கு கீழே ஒழிச்சு வச்சு வாங்கிட்டீங்க.